வாழ்க்கையிலே எதிரிகளின் சூழ்ச்சிகள் அதிகமாக இருக்கும் பொழுது, குறிப்பாக அந்த எதிரிகள் நம்மை விட பலம் வாய்ந்தவர்களாக இருக்கும் பொழுது, அவரிடத்தில் அதிகாரமும் பணமும் பலமும் இருக்கும் பொழுது, நம்மால் அவர்களை மேற்கொள்ள முடியாத ஒரு சூழ்நிலை போல இருக்கும். நம்மை அவர்கள் ஜெயித்து விட்டது போல, வெற்றி சிறந்து விட்டது போல நமக்கு தோன்றும். அவர்களை நான் மேற்கொள்வது வாய்ப்பே இல்லை என்று சொல்லி பல நேரங்களில் நாம் விட்டு விடுவோம், அதை நிறுத்தி விடுவோம். இங்கே யாத்ராகமம் 3ஆம் அதிகாரம் 22வது வசனத்திலே அங்கே ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து சொல்லுகிறார், இவ்விதமாய் நீங்கள் எகிப்தியரை கொள்ளையிடுவீர்கள். இத்தனை நாள் உன்னுடைய பலத்தை எல்லாம் ஒருவன் திருடி கொண்டிருந்தானே, இத்தனை நாள் உன்னிடத்திலிருந்த பொருட்களை எல்லாம் ஒருவன் திருடி கொண்டிருந்தானே, இத்தனை நாள் உன்னுடைய உழைப்பை எல்லாம் ஒருவன் திருடி கொண்டிருந்தானே, இத்தனை நாள் உன்னுடைய பிள்ளைகளின் படிப்பை எல்லாம், எதிர்காலத்தை எல்லாம் ஒருவன் திருடி கொண்டிருந்தானே, இத்தனை நாள் உன்னுடைய சமாதானத்தை எல்லாம் ஒருவன் திருடி கொண்டிருந்தானே, இத்தனை நாள் உன்னுடைய வெற்றியெல்லாம் ஒருவன் திருடி கொண்டிருந்தானே, அதே எதிரியை நீ கொள்ளையிடுவாய். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுடைய வாழ்க்கையில சத்துருக்கள் எவ்வளவாய் பெருகி என்ன காரியத்தை செய்திருந்தாலும் அதே எதிரியை நீங்கள் கொள்ளையிடத்தக்கதாக ஆண்டவர் உங்களுக்கு பலனை தருவார்.